வணக்கம். இது பீப்பிள் இங்கிலீஷ் சீரிஸ். இங்கிலீஷ்ல நிறைய ரெடிமேட் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கு. ரெடி டு யூஸ். இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸை யூஸ் பண்ணி நீங்க லாங் சென்டென்சஸ் அப்படி ஈஸியா ஃப்ரேம் பண்ண முடியும். இன்னைக்கு வீடியோலயும் நாம 2 சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆல்மோஸ்ட் சிமிலரான 2 ஸ்ட்ரக்சர்ஸ் கத்துக்க போறோம். இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் இதுக்கான எக்ஸாம்பிள்ஸை கத்துக்கிறப்ப உங்களுக்கே ஆமால்ல இந்த மாதிரி அடிக்கடி நம்ம தமிழ்ல சொல்லுவோம்ல அப்படின்னு சொல்லி நீங்களே நிறைய எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. நிறைய சென்டென்சஸ் உங்களுடைய ஓன் எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர், அஃப்கோர்ஸ் 2 ஸ்ட்ரக்சர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரக்சர் பாருங்க, ஜஸ்ட் பிகாஸ் டசன்ட் மீன். இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்படிங்கிறதுனால இப்படின்னு அர்த்தம் இல்லை இந்த மாதிரி சொல்கிறதுக்கு. இப்போ நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, அவர்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கு. அப்போ ஒருத்தவங்க சொல்லுவாங்க, எவ்வளோ புக் வச்சிருக்கார், எவ்வளோ படிக்கிறார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா, ஆமாம் நிறைய புக் வச்சிருக்காருங்கிறதுனால எல்லாத்தையும் அவர் படிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை, அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணுவோம். இப்போ ரொம்ப பேசிக்கான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்க போகுது அப்படின்னா, ஜஸ்ட் பிகாஸ் ஸ்டேட்மெண்ட் 1, அடுத்து டசன்ட் மீன் ஸ்டேட்மெண்ட் 2. எப்படி இருக்க போகுது? நீங்கள் அப்படியே ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 அப்படின்னோடனே அப்படியே பெருசாக நினச்சிக்க வேண்டாம். இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 எல்லாம் ஒரு 2 வேர்ட் 3 வேர்ட் சென்டென்சஸ் அவ்வளோதான். சின்ன சின்ன 2 சென்டென்ஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி இந்த இடத்துல கொண்டு போய் போட்டிங்களானா யூல் கெட் அ லாங் சென்டென்ஸ், அவ்வளோதான். ஸோ அவ்வளோ சிம்பிள் இது. இப்போ நாம் ஒரு பேசிக்கான ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ சின்ன பிள்ளைங்களே இருக்கட்டும், ஏதாவது ஒரு பேனா வச்சுருந்தா கூட, இது உனக்கு தெரியுமா, இது எவ்வளோ விலைன்னு, இது ரொம்ப விலை ஜாஸ்தியான பேனா அப்படின்னு சொன்னால், அது ரொம்ப விலை ஜாஸ்தின்னா அது ரொம்ப குவாலிட்டின்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு இன்னொரு பிள்ளை சொல்லும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தான் நாம் ஒரு சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். ஸோ விலை உயர்ந்ததாக இருப்பதால் அது உயர்தரமானதுன்னு அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ ஒரு ஜென்ரலான விஷயம் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 எதுன்னு பார்த்துடலாம். ஸோ விலை உயர்ந்தது அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட், அது உயர்தரமானது அப்படின்றது இன்னொரு ஸ்டேட்மெண்ட், அவ்வளோதான். ஸோ அப்படியாக இருப்பதால் இப்படி அர்த்தம் இல்லை அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுடைய பேசிக் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்லேயே வந்துடும். அதனால அதையெல்லாம் நம்ம எதுவும் செய்ய வேண்டியதில்லை. வெறுமனே இந்த பேசிக் ஸ்டேட்மெண்ட்ஸை மட்டும் நம்ம ரெடி பண்ணால் போதும். ஸோ விலை உயர்ந்தது, அது விலை உயர்ந்தது, அவ்வளோதான். இதில் ஏதாவது வேர்ப் இருக்கா? இல்லை இல்லையா? ஸோ வெறும் லிங்கிங் வேர்ப் தான். ஸோ அதுன்றதுனால இட், அதுக்கான லிங்கிங் வேர்ப் எஸ். உயர்ந்தது, விலை ஜாஸ்தி அப்படின்னா எக்ஸ்பென்சிவ், இட் இஸ் எக்ஸ்பென்சிவ். அது உயர்தரமானது, உயர்தரம்னா குவாலிட்டி, ஹை குவாலிட்டி, இட் இஸ் ஹை குவாலிட்டி. இப்போ இது ரெண்டத்தையும் கொண்டு வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 இருக்கிற இடத்துல அப்படியே ஃபிட் பண்ணிடுங்க. ஜஸ்ட் பிகாஸ் இட் இஸ் எக்ஸ்பென்சிவ் doesn't mean it is high quality. Just because it is expensive doesn't mean it is high quality. விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அது உயர்தரமானதுன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படி சொல்கிறதுக்கு. ஸோ நீங்கள் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணுறது மட்டும் முக்கியம் இல்லை, மனசுக்குள்ளே ஃப்ரேம் பண்ணது பத்தாது, நீங்கள் வாய் திறந்து சொல்லி பாருங்கள். நிறைய இடங்களை நம்ம சொல்லியிருக்கோம், நமக்கு இங்கிலீஷ் தெரிஞ்சாலும் பேச வேண்டிய இடத்துல நம்ம நாக்கு கோஆப்ரேட் பண்ணாது. நீங்கள் அடிக்கடி பேசி பழக்கலைன்னா, உங்கள் நாக்கை அதுக்கேற்ற மாதிரி பழக்கலை அப்படின்னா உங்களுக்கு பேச வேண்டிய இடத்துல உங்கள் நாக்கு கோஆப்ரேட் பண்ணாது, உங்களுக்கு நாக்கு குளரும், உங்களுக்கு பேசுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி சென்டென்சஸை 1க்கு 2 தடவை நீங்கள் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இதுவும் ஒரு சாதாரணமான சென்டென்ஸ் தான். அவருக்கு என்ன, அவர் நிறைய பணக்காரர், நிறைய பணம் வச்சிருக்காரு, அவருக்கு என்ன கவலை அப்படின்னு சொன்னால், அந்த மனுஷன் பணக்காரங்கிறதுனால அவர் மகிழ்ச்சியாக இருக்காருன்னு ஒன்றும் அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு இருக்கு, அதுலேருந்தே தெரியுது இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சென்டென்ஸ்ன்ட்டு. இப்போ நாம ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 ரெடி பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க, அந்த மனுஷன் பணக்காரர், இல்லை எதுவும் வேர்ப் இல்லை இல்லையா? ஸோ வெறும் லிங்கிங் வேர்ப் தான். அந்த மனுஷன் அப்படின்னா த மேன், பணக்காரனா ரிச், லிங்கிங் வேர்ப் எஸ். த மேன் அப்படின்னா ஹீக்கான லிங்கிங் வேர்ப் எஸ் இல்லையா? ஸோ அப்போ ஹி இஸ் ரிச், த மேன் இஸ் ரிச். அவர் மகிழ்ச்சியாக இருக்கிறார், இருக்கிறதுனாலும் பி வேர்ப் தான். இந்த இடத்துல ஹீக்கான பி வேர்ப் எஸ். ஸோ ஹி இஸ் ஹாப்பி, the man is rich, he is happy. இதை கொண்டு வந்து அப்படியே நம்ம இங்கே ஃபில் பண்ண போகிறோம். Just because the man is rich doesn't mean he is happy. Just because the man is rich doesn't mean he is happy. இப்போ நீங்கள் கடைக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போவீங்க, இப்போ 2 ஃபேமிலியாக போவீங்க, இல்லை யாராவது ரிலேட்டிவ்ஸோட போவீங்க. யாராவது ஒரு குழந்தை வாங்கினா நம்ம வீட்டு குழந்தைங்க வாங்குறான் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவன் வாங்குறாங்கிறதுக்காக நீயும் அதை வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இங்கே வந்து அர்த்தம் இல்லை அப்படின்னு தான் வரணுன்ற அப்படின்னு எதுவும் இல்லை.
நம்ம வந்து அர்த்தம் இல்லை, அவசியம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. இந்த மாதிரி எப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ஸோ அவன் வாங்குகிறான் என்பதற்காக நீயும் அதை வாங்க வேணும்னு இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். இப்போ இது என்ன டென்ஸ் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ அவன் வாங்குகிறான். நம்மள நிறைய பேர் ப்ரெசன்ட் டென்ஸையும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். அப்படியே தமிழ் மாதிரி வாங்குகிறான், வாங்கி கொண்டு இருக்கிறான், இந்த மாதிரியெல்லாம் கற்றுக்காதீங்க. அந்த மாதிரி கற்றுக்கிட்டா உங்களுக்கு வந்து நிறைய கன்ஃபியூஷன் தான் வரும். சிச்சுவேஷனை பாருங்கள். இப்போ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு, ப்ரெசண்ட்டில் இப்போ நடந்துட்டுருக்கு. ஒரு பையன் வாங்கிட்டு இருக்கான், இன்னொரு பையன் கேட்குறான். அப்போ வந்து டெம்பரரியாக, தற்காலிகமாக இப்போ நடந்துட்டு இருக்க விஷயத்த நம்ம ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் சொல்லணும். இப்போ நீங்கள் அதை சாதாரணமாக பேசுகிறப்ப அவன் வாங்கி கொண்டிருக்கிறான் என்பதற்காக அப்படி நம்ம சொல்ல மாட்டோம் இல்லையா? அவன் வாங்குறாங்கிறதுக்காக நீங்கள் கேட்கக்கூடாது, அப்படி தான் நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அவன் வாங்குகிறான் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அவன்னா ஹீ, இந்த இடத்துல வாங்குறதுனா பை, அதனால ஹீ இஸ் பையிங். எதை வாங்குறான், எதை நம்ம இங்கே குறிப்பிட்டு சொல்லலை, அதை அப்படின்னு சும்மா சிம்பிளாக சொல்லிட்டோம். அதனால ஹீ இஸ் பையிங் இட். நீ அதை வாங்க வேண்டும். இந்த இடத்துல நம்ம என்பதற்காக அதுக்குன்னு இல்லை, அதெல்லாம் இங்கேயே ஸ்ட்ரக்சர்லேயே வந்துருச்சு. ஸோ நீ அதை வாங்க வேண்டும். வாங்க வேண்டும், செய்ய வேண்டும் அப்படின்னா யூ ஹாவ் டு, ஹீ ஹேஸ் டு, ஷீ ஹேஸ் டு அப்படிலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா? இந்த இடத்துல நீ அப்படின்றதுனால யூ ஹாவ் டு பை இட். யூ ஹாவ் டு பை இட். இப்போ நீங்கள் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. ரெண்டுலேயுமே வேர்ப்ன்றது பை. அதே மாதிரி என்னத்தை வாங்கணும் அப்படின்றத நம்ம இட்டுன்னு தான் வச்சு சொல்லியிருக்கோம். இங்கே ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் பையிங்னு இருக்குது, இங்கே வெறுமனே பை இருக்குது. ஆனால் பொதுவாக வேர்ப் என்னவோ பை தான் இல்லையா? பேசிக் வேர்ப் வந்து பை தான். ஸோ இந்த மாதிரி ரெண்டு இடத்துலையும் ஒரே வேர்ப், ஒரே மாதிரி ஆப்ஜெக்ட் வந்துச்சானா நீங்கள் சென்டென்ஸில் அதை திரும்ப திரும்ப சொல்லணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் அந்த பார்ட்டை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ எந்த பார்ட் ரிப்பீட் ஆகிருக்கோ அதை மட்டும் கட் பண்ணால் போதும். ஸோ இந்த சென்டென்ஸை ஹி இஸ் பையிங் இட், யூ ஹாவ் டு பை இட்னு இருக்கு இல்லையா? இதை கொண்டு போய் போட்டோன்னா ஜஸ்ட் பிகாஸ் ஹி இஸ் பையிங் இட் டசன்ட் மீன் யூ ஹாவ் டு பை இட் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் just because he is buying it doesn't mean you have to அப்படின்னு சொன்னாலும் போதுமானது. இப்போ நாம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸ் வச்சு சென்டென்ஸ் சொன்னோம், ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் வச்சு நம்ம சொல்லிட்டோம். வேற டென்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா நீங்க இந்த ஜஸ்ட் பிகாஸ், டசன்ட் மீன் டச் பண்ணாம ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 வேற டென்ஸ்லயும் வச்சு நம்ம சொல்லலாம். இப்போ பாஸ்ட் டென்ஸ்ல இதே விஷயத்த பாஸ்ட் டென்ஸ்ல வச்சு சொல்லுவோம். இப்போ வீட்டில் ஒரு பொருளை வாங்கிட்டு வராங்க. ஏங்க இதை வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டால், இல்லை கூட வந்து ஒருத்தர் ஒன்று வாங்கினார், சரி நம்மளும் ஒன்று வாங்குமேன்னு வாங்கினேன் அப்படின்னு சொல்லுவார். அவர் வாங்கினாருங்கிறதுக்காக நீங்களும் அதை வாங்கணுமா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா? ஸோ அவர் வாங்கினாரு என்பதற்காக நீங்களும் அதை வாங்கணும்னு என்ன அர்த்தம் இருக்குது, எதுக்கு வாங்குனீங்க அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அவர் வாங்கினார் அப்படின்றதே பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ அஃப்கோர்ஸ் இவங்களும் வாங்கிட்டு வந்துட்டாங்க, ஸோ அதனால நீங்களும் அதை வாங்க வேண்டும் அப்படிங்கிறதையும் நம்ம பாஸ்ட் டென்ஸில் தான் சொல்ல போகிறோம். ஸோ அவர் வாங்கினார் அப்படின்னா ஹீ பாட் இட். வாங்குறது பை, பையுடைய பாஸ்ட் டென்ஸ் பாட், ஹீ பாட் இட். இந்த இடத்துல யூ ஹாவ் டு பை இட் நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் சொன்னோம். இங்கே பாஸ்ட் டென்ஸ்ன்றதுனால யூ ஹேட் டு பை இட், வாங்க வேண்டும் அப்படின்னு தான் இருக்கு, பட் பாஸ்ட்ல, அதனால யூ ஹேட் டு பை இட். ஸோ இங்கேயும் பார்த்தீங்களான்னா பைன்றதான் பேசிக் வேர்ப். இந்த இடத்துல பாஸ்ட் டென்ஸில் இருக்குது, இங்கே வெறுமனே பையினே இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி பை இட்ன்றது ரிப்பீட் ஆகிருக்கு. நீங்கள் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் அந்த பை இட்டை கட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பண்ணக்கூடாது, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தான் பின்னாடி வரும், அதில் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்போ இந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கும்? Just because he bought it doesn't mean you have to அப்படி நம்ம சொல்லுவோம். இப்போ பாஸ்ட் டென்ஸ் பார்த்தோம் இல்லையா? ஃபியூச்சர் டென்ஸை வச்சும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடலாம். இப்போ வீட்டில் நாளைக்கு எங்கேயாவது வெளில போகலாம் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அப்பா நாளைக்கு பிஸியாக இருப்பார். அவர் பிஸியாக இருந்தால் நமக்கு என்ன, நாம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அவர் பிஸியாக இருக்காருங்கிறதுக்காக நாம் எங்கேயும் போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லையே, நம்ம போகலாமே அப்படின்னு நம்ம சொல்ல போகிறோம். ஸோ இப்போ டென்ஸ் பாருங்க, நாளைக்கு பிஸியாக இருப்பார்னு இருக்கு. ஸோ ஃபியூச்சர் டென்ஸ் இல்லையா? நம்ம வெளில போகிறதும் நாளைக்கு தான். ஸோ இந்த இடத்துல வந்து டென்ஸ் வச்சு நம்ம சொல்கிறதுக்கு இல்லை, நம்ம வெளில செல்லக்கூடாது அப்படின்னு இருக்கு. செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ஷுட் நாட் அப்படி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாம். அவர்ன்றதுனால ஹீ, பிஸியாக இருப்பார் அப்படின்னா ஃபியூச்சர் டென்ஸ்னா வில், இருப்பார்னா பி வெர்ப். அப்போ ஹீ வில் பி பிஸி, எப்போ? நாளைக்கு. அதனால he will be busy tomorrow. நாம வெளில போகக்கூடாது, we should not go out, we should not go out. இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். just because he'll be busy tomorrow doesn't mean we shouldn't go out. just because he will be busy tomorrow doesn't mean we shouldn't go out.
இப்போ நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்த்துட்டோம். டிஃப்ரெண்ட் டென்சஸை நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டோம். இப்போ நம்ம அந்த 2வது ஸ்ட்ரக்சர் பார்க்க போறோம். இதுவும் அதே மாரி தான். இப்போ நம்ம என்ன சொன்னோம்னா, இப்படி இருக்கிறதுனால நீ இப்படியெல்லாம் அர்த்தம் இல்ல. இப்படி செய்யலான்னு அர்த்தம் இல்ல. அப்படின்னு நம்ம சொன்னோம். இந்த ஸ்ட்ரக்சர்ல வந்து இப்படிங்கிறதுனால நீ இதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? ஸோ அந்த மாரி சொல்றதுக்கு சப்ஜெக்ட் கேன்ட். அதுக்கப்புறம் ஜஸ்ட் பிகாஸ். ஸோ சென்டென்ஸ்ல செய்ய முடியாது அப்படின்றத நம்ம கேன்ட் வச்சு சொல்லிடுவோம். இன்னொரு பார்ட்ட தான் நம்ம ஜஸ்ட் பிகாஸ் வச்சு சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இப்போ வீட்ல சொல்லுவாங்க, நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிடலாம். சாப்பிட்டா ஜாலியா இருக்கும். நல்லா இருக்கும். நமக்கு பிடிக்குங்கிறதுக்காக நம்ம அடிக்கடி வெளில போய் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ இந்த இடத்துல வெளியே சாப்பிட முடியாது அப்படின்ற பார்ட் கேன்ட் வச்சு வரப்போகுது. நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிற பார்ட் என்பதற்காகன்னு இருக்கு பாருங்க. இந்த பார்ட் வந்து ஜஸ்ட் பிகாஸ் கூட வரப்போகுது. இப்போ இந்த 2 ஸ்டேட்மெண்ட்ஸையும் நம்ம வந்து தனித்தனியா பண்ணிடலாம். ஸோ இதுவும் வந்து ஒரு ஜெனரலான விஷயம் தான். நமக்கு பிடிக்கும் அப்படிங்கிறது ஒரு சிம்பிளா பிரசன்ட் டென்ஸ்ல சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? ஸோ நமக்கு பிடிக்கும் அப்படின்னா வி லைக். இந்த இடத்துல நம்ம ஆப்ஜெக்ட் எதுவும் இல்ல. அதனால வி லைக் இட். வெளியில சாப்பிடுறது. நாம வெளியில சாப்பிட முடியாது. ஸோ வி கேன்ட் ஈட். முடியாதுன்னா கேன்ட். ஸோ வி கேன்ட் ஈட் அவுட். அடிக்கடின்னு இருக்கிறதுனால ஆஃபன் அப்படின்ற வார்த்தையை சேர்த்துட்டு இருக்கோம். வி கேன்ட் ஈட் அவுட் ஆஃபன். இப்போ இந்த சென்டென்ஸ் பாருங்க. வி கேன்ட் ஈட் அவுட் ஆஃபன் ஜஸ்ட் பிகாஸ் வி லைக் இட். வி கேன்ட் ஈட் அவுட் ஆஃபன் ஜஸ்ட் பிகாஸ் வி லைக் இட். இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். இன்னைக்கு சண்டே தானே நான் அப்படியே தூங்குறேனே அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுக்காக நீ நாள் முழுக்கலாம் அப்படியே தூங்கிட்டே இருக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ முடியாதுன்னு இருக்கிறது பாருங்க, தூங்க முடியாது. அப்ப கேன்ட் ஸ்லீப். நீன்றதுனால யூ கேன்ட் ஸ்லீப். நாள் முழுக்க, வாரம் முழுக்க, இது நம்ம ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ் சொல்றப்ப கூட சொன்னோம். ஸோ நாள் முழுக்கனா ஆல் டே, ஆல் வீக், ஆல் மந்த் இப்படியெல்லாம் நம்ம சொல்லலாம். இந்த இடத்துல நாள் முழுவதும் இருக்கிறதுனால ஆல் டேன்னு சொல்லியிருக்கோம். யூ கேன் ஸ்லீப் ஆல் டே. இன்று ஞாயிற்றுக்கிழமை. டுடே இஸ் சண்டே. இது ரெண்டத்தையும் கம்பைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அஃப்கோர்ஸ் கேன்ட் வச்சு வர்றது தான் ஃபர்ஸ்ட் வரணும். அப்ப யூ கேன் ஸ்லீப் ஆல் டே ஜஸ்ட் பிகாஸ் டுடே இஸ் சண்டே. இல்லைனா ஜஸ்ட் பிகாஸ் டுடே இஸ் சண்டே யூ கேன் ஸ்லீப் ஆல் டே அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். சாப்பிடு, நான் சமைச்சிருக்கேன், உனக்காக கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கேன், சாப்பிடு அப்படின்னு அம்மா சொல்லுவாங்க. ஐயோ நீங்க சமைச்சிட்டீங்கிறதுக்காகலாம் என்னால இதை சாப்பிட முடியாது, இது நல்லாவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். அஃப்கோர்ஸ் இந்த மாதிரி சொல்றது ரொம்ப ரூட். ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். நீ சமைச்சதுங்கிறதுக்காக என்னால் இதை சாப்பிட முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ என்ன டென்ஸ் அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நீ சமைத்தது, சமைச்சிட்டீங்க. அப்போ சமைத்தது அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? ஸோ என்னால் இதை சாப்பிட முடியாது. இந்த பாட்டு தான் கேன்ட் வச்சு வரப்போகுது. ஸோ சாப்பிட முடியாதுன்னா ஐ கேன்ட் ஈட். ஐ கேன்ட் ஈட் திஸ் இல்லைன்னா ஐ கேன்ட் ஈட் இட். எப்படி வேணா சொல்லுங்க. இப்போ நீங்க சமைச்சதுன்றதுனால யூ குக்ட் இட். ஐ கேன்ட் ஈட் இட். இந்த இடத்துல யூ குக்ட் இட். இப்போ இதை தான் நம்ம வந்து சேர்க்க போறோம். ஐ கேன்ட் ஈட் இட் ஜஸ்ட் பிகாஸ் யூ குக்ட் இட். ஐ கேன்ட் ஈட் இட் ஜஸ்ட் பிகாஸ் யூ குக்ட் இட். இந்த மாதிரி நம்ம சொல்லலாம். இப்போ நாம சில எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இங்கே கொடுத்துருக்கோம். நீங்க ட்ரை பண்றதுக்கு. நம்ம ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி அவர்கிட்ட நிறைய புக்ஸ் இருக்கிறதுனால அவர் அதையெல்லாம் படிக்கிறாருன்னு அர்த்தம் இல்லை. அவன் இங்கே இல்லைங்கிறதுக்காக அவனோட மொபைல்லாம் நீ எடுக்க முடியாது. நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக நீங்க சொல்றதை நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. ஸோ இந்த மாதிரி 3 எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் இருக்கு. நீங்க ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கு. உங்களுடைய ஆன்சர்ஸ் அப்படியே ஒன் பை ஒன்னா செக் பண்ணிடலாம். அவரிடம் நிறைய புத்தகங்கள் இருப்பதால் அவர் அவற்றையெல்லாம் படிக்கிறார் என்ற அர்த்தம் அல்ல. அவரிடம் நிறைய புத்தகங்கள் இருக்கிறது அப்படின்னா he has so many books. இருக்கு, அவர்கிட்ட இருக்கு அப்படின்னா பொசஷன் இல்லையா? he has so many books. அவர் அவற்றையெல்லாம் படிக்கிறார். அவற்றையெல்லாம் அப்படின்னா ப்ளூரல். அதனால he reads itன்னு சொல்லாம he reads them அப்படின்னு நம்ம சொல்லணும். அகிரிணையா இருந்தாலும் நிறைய இருந்துச்சுன்னா நம்ம themன்னு தான் சொல்லுவோம். ஸோ he reads them. ஸோ சேர்த்து சொல்லுங்க. just because he has so many books doesn't mean he reads them. செகண்ட் கொஸ்டின். அவன் இங்கே இல்லைங்கிறதுக்காக அவனுடைய போனை எல்லாம் நீ எடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ அவன் இங்கே இல்லை. he is not here. அவரோட போனை நீ எடுக்க முடியாது. you can take his mobile. சேர்த்து சொல்லுங்க. you can take his mobile just because he is not here. கடைசியா, நான் அமைதியா இருக்கேங்கிறதுக்காக உங்களுடைய கருத்தையெல்லாம் நான் ஏத்துக்கிறேன்னு அர்த்தம் இல்லை. உங்களோட நான் உடன்படுகிறேன் என்ற அர்த்தம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஸோ நான் அமைதியா இருக்கேன். ஐம் குவைட். ஐம் சைலண்ட். எப்படி வேணா சொல்லுங்க. உங்கள் கருத்தை ஏற்றுக்கிறேன் அப்படின்னா உங்களோட நான் ஒத்து போறேன். அக்ரி வித் யூ. ஐ அக்ரி வித் யூ அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஜஸ்ட் பிகாஸ் ஐம் குவைட் டசன்ட் மீன் ஐ அக்ரி வித் யூ.
Just because I'm quiet doesn't mean I agree with you. So இந்த வீடியோல நாம just because doesn't mean அப்புறம் subject can't and just because இந்த 2 structures நம்ம பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much.